அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 2 முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகள் மூத்த குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களிலும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. முதலாவது அறிவிப்பாக சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் நாளை முதல், அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு ஜூலை 2024 முதல் டிசம்பர் 2024 வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான இலவச பேருந்து பயணம் டோக்கன்கள் வழங்குதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல், புதிய பயனாளிகளுக்கு வழங்குதல் ஆகியவை இணைப்பில் உள்ள 42 மையங்களில் வரும் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை தினசரி காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் இவை வழக்கம் போல அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும். சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய இலவசமான பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டை புதிதாக பெற இருப்பிடச் சான்றாக குடும்ப அட்டை, வயது சான்று, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் 2 வண்ண புகைப்படங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது மகிழ்ச்சியான அறிவிப்பு, 80 வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என்றும், இதனை மீறும் பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இது குறித்து பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் எனவும் உணவு வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது.